எடுத்து வச்சுருக்கோம். வீட்டுக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி ஒர்க் பண்ண பண்ணலாம். Philips DVD player, battery fan, solar panels, ஒரு ஆம்பிளிஃபையர், ஆமாண்ணே 250 தான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம எப்பவும் போகிற பழைய இரும்பு கடையிலிருந்து நம்ம பழைய காலத்து ஒரு மியூசிக் பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது இப்போ நம்ம கலட்டி இதுக்கு ஒரு மறுவாள் கொடுக்க முடியுமா, இதை ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் எனக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன பட்டன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது, இது பாஸ் பண்ணுற பட்டன், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ப்ளே பாஸ் பண்ணுற பட்டன், டேப்பு, ரேடியோ, சிடி விசிடி போடுறது, மியூட்டு, பேண்டு, வால்யூம் கூட்டுற பட்டன், வால்யூம் டவுன் பண்ணுற பட்டன். இதை புஷ் பண்ணி அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம சிடி போட்டு நம்ம பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த பட்டன் நமக்குன்னா இங்கே டேப் போடுற இந்த ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகணும். ஆனால் ஓப்பன் ஆகலை, ஸ்டக்காகி நிற்கிது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்குள்ளே டியூனிங்குள்ளே அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த ரிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசி இன்புட்டு, இது ஏசி இன்புட்டு. இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் மாட்டுறது, லெஃப்ட் ரைட்டு அந்த இதோட. இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பேட்டரி போட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா தெரியும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குது, மேலே ஒரு ஹேண்டில் இருக்குது. நம்ம இப்போ இதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் பாருங்க, ஃபுல்லாக மதர் போர்டு தான். நம்ம இந்த பிசிபியை லேசாக நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம்.
நம்ம இந்த மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணி ஓரளவு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம டிசி வோல்டேஜ் கொடுத்து இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 12 வோல்ட் உள்ள அடாப்டர் ஒன்று வச்சுருக்கேன். இது மூலயமா அதுக்கு வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு. சரிதா, ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு. லேசாக கொஞ்சம் எஃப்எம் இறையுது மாதிரி சவுண்டு கேட்குது. எஃப்எம் ஒர்க் ஆகுது. நம்ம டியூனிங் பண்ணி பார்ப்போம். இதில் சிடி போட்டு பார்ப்போம். நம்ம 2 CD வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. இதே பரமா உள்ளே போட்டு இது பாட்டு படிக்குதான்னு செக் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் படம் பேருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் உள்ள பாட்டு ஃபுல்லாகவே வருது. புலி, செல்வந்தன், பிரம்மன், வீரம், சிங்கம் 2 போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோடில் இருக்குது. நம்ம சிடி அதை போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே தான் இருக்குது. லோடுன்னு வரணும், லோட் ஆகலை. நம்ம இந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது இங்கே உள்ள ட்ரிகர் வந்து இதை அமுக்கி இது உள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சென்ஸ் பண்ணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனுமே இல்லை. இந்த 2 ஒயர் தான் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். கொடுத்தாச்சு, ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு, எஃப்எம் மோடில் இருக்குது. இப்போ தான் லோடுன்னு காமிக்குது. தெரியும் நினைக்கிறேன். இப்போ லோடுன்னு காமிக்குது. ஏதாவது பாட்டு தான் கேட்கான்னு பார்ப்போம். சரி, ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒர்க் ஆகுது. இது இப்போ ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கலாம்.
சிடி போட்டாச்சு. இப்போ எஃப்எம் மோடில் இருக்குது. நம்ம சிடி விசிடி மோடில் மாற்றிக்கிறோம். லோட் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. அடுத்த பாட்டு வச்சு பார்ப்போமா? புலி படத்தோட பாட்டு. நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்த அந்த மியூசிக் பிளேயர் ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒர்க் பண்ண வச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.